அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். சமாதானம் தரும் தோல்வி. சமாதானம் என்பது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை செயல்படுத்தாமல் தடுக்கக்கூடிய, உற்சாகத்தை குறைக்கக்கூடிய அனைத்து விதமான காரணங்களே சமாதானம். உதாரணத்திற்கு, ஆரோக்கியம் வேண்டும், ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட ஆரோக்கியமில்லாத உணவுகளை ஏன் சாப்பிடுகின்றோம்? அந்த ஆரோக்கியமில்லாத உணவுகள் மீது இருக்கக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள் உங்கள் முடிவுகளை மாற்றுகின்றது. இதுவே சமாதானம் என்று சொல்கின்றேன். உங்களுடைய இன்டென்சிட்டியை குறைப்பதே சமாதான வார்த்தைகள் தான், சமாதானத்துடைய உணர்ச்சிகள் தான். இன்னும் சொல்ல போக வேண்டுமென்றால், சமாதானம் என்பது சோம்பல்தனத்தின் ஒரு வெளிப்பாடு. சமாதானம் என்கின்ற உணர்ச்சி முடிச்சிலிருந்து வெளிவதற்கான சிறந்த வழியாக நான் கருதுவது ஆனந்த விழிப்புணர்வு சக்தி. இந்த ஆனந்தத்தை உணர நீங்கள் பலமாக உணர்வீர்கள். வாழ்க்கையில் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான உத்வேகத்தோடு இருப்பீர்கள். உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் விழிப்புணர்வையும் ஆனந்த உணர்வு தருகின்றது. சமாதானத்தை கைவிட்ட பிறகு வாழ்க்கை நினைத்தது போல் வாழுங்கள். வாழ்க்கை உங்கள் கையில், ஆரோக்கியம் உங்கள் கையில், செல்வம் உங்கள் கையில், உறவுகள் உங்கள் கையில். நினைத்த வாழ்க்கையை வாழுங்கள். ஆனந்தம் என்னும் உயிரின் சக்தி இதை வழிநடத்தும். ஆனந்த நன்றிகள். ஆனந்தமாக வாழுங்கள்.